தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற அந்த நாள்ல இருந்து எந்த ஒரு நலத்திட்டங்களும் புதிதாக மக்களுக்கு செயல்படுத்தப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையாவது ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதுக்குமே முட்டுக்கட்டை போட்டு தமிழகத்துக்கு தேவையான ஒரு சில முக்கிய திட்டங்களை ஆன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால தமிழகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து ஏற்படக்கூடிய அச்சம் உருவாகியிருக்கு. பரந்தூர் விமான நிலையம்ல இருந்து ஸ்மார்ட் மீட்டர்ல இருந்து ஈசிஆர் பாலம் வரைக்கும் மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான திட்டங்களை இப்போ தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள், அதனால மக்களுக்கு என்ன ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற அந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 30 நாட்கள் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே மக்களுக்கான எந்த ஒரு நலத்திட்டத்தையுமே தாவேகா அரசு செயல்படுத்தல. மாறாக இதுக்கு முன்னாடி செயல்படுத்திட்டு இருந்த செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் பாட புத்தகத்தில் அரசியலமைப்பையே எடுத்துட்டு வந்துட்டாங்க, எவ்வளவோ பெரிய மாற்றம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த புத்தகம் அச்சிடப்பட்ட அந்த நாள் அப்படிங்கிறது 7/5/2026, அதாவது மே 7, 2026. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற நாள் அப்படிங்கிறது 10/5/2026, அதாவது மே 10, 2026. அப்போ பதவியேற்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் அச்சிடப்பட்டு வெளிவந்து விட்டது. இப்போ அச்சிடப்பட்ட நாளே 3 நாளுக்கு முன்னாடி அப்படின்னா அந்த திட்டம் எப்போ போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பேசிக்கான நாலேஜோட ஒரு ஆவரேஜான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க யோசிச்சாலே தெரிஞ்சிடும். இந்த திட்டம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவே வெளியிடப்பட்டிருக்கு, அச்சிடப்பட்டே வெளியிடப்பட்டுடுச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு சில ஸ்கூல்ஸ்ல அந்த புத்தகங்களை டெலிவரியே பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது விஜய் அவர்கள் தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்படுது. இன்னொரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புத்தக பை பாத்தீங்களா, இந்த தடவை ஸ்கூல் பேக் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஆனா அதுல முதலமைச்சரோட புகைப்படமே இல்லாம இருக்கு. ஜெயலலிதா அம்மையாரோட புகைப்படம், கலைஞரோட புகைப்படம், ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம்னு தொடர்ந்து பசங்க அதை எடுத்துட்டு போறதுக்கே அவமானமா நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்த பேக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சரோட புகைப்படமே இல்லாம ஒரு புத்தக பைய வெளியிட்டு இருக்காங்க, கலைஞர் உரையோட போட்டு அதுவும் வெளியிட்டு இருக்காங்க திருக்குறளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா ஒரு நல்ல செய்தி, அதுவுமே நல்ல செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. ஆனா இதே புகைப்படங்களை பேக்ல அச்சிடுறதுக்கு அதிகமான செலவு ஏற்படுது. அந்த செலவுகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சோம்னா நம்ம குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாமேன்னு அப்போ முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த பேட்டி அப்படிங்கிறது இன்னுமே ஊடகங்கள்ல இருக்கு. ஆதாரங்கள் இருக்கும் போதே இப்படி பச்சையா ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையை தாவேகா அரசு செஞ்சுட்டு இருக்கு. சரி, இப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறது மூலமாவது மக்களுக்கு அந்த நலத்திட்டங்கள்லாம் போய் சேருதே, யாரு கொண்டு வந்தா என்ன, மக்கள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சா அதுக்குமே இப்போ தாவேகா அரசு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. அதாவது மக்களுக்கு தேவையான பல நலத்திட்டங்களை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஈசிஆர் ரோட கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழி பாதையா மாற்றக்கூடிய அந்த திட்டம், பூந்தமல்லி டு வடபழனி மெட்ரோ திட்டம், பரந்தூர் விமான நிலையம் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம்னு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான திட்டங்களை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுனால மிகப்பெரிய பேராபத்து தமிழகத்துக்கு ஏற்பட போகுது. என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு திட்டத்தை வரிசையா பார்க்கலாம். நம்ம முதல்ல ஈசிஆர் சாலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சென்னையை தென் மாவட்டங்களோடு இணைக்கக்கூடிய மிக முக்கியமான உயிர் நாடி அப்படின்னு சொல்றதே நம்ம அந்த ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை தான். இந்த சாலையை ரொம்ப குறுகலா இருக்கு, அங்க நிறைய வளைவுகள் இருக்கு, போக்குவரத்து அதிகமா இருக்கு. குறிப்பா பண்டிகை காலங்கள்ல அதிகமான போக்குவரத்து நெரிசல் அங்க ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதையை 4 வழி பாதையாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த திட்டம் ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தை இப்போ தாவேகா அரசு தற்காலிகமாக ஆன் ஹோல்ட் செஞ்சு வச்சிருக்காங்களாமா, அதாவது தற்காலிகமாக முடக்கி வச்சிருக்காங்க. இப்படி முடக்கிறதுனால அடுத்தடுத்த பண்டிகைகள் வராம இருக்குமா? நமக்கு அடுத்து தீபாவளி வருது, கிறிஸ்துமஸ் வருது, பொங்கல் வருது, அப்படியே பண்டிகைகள் தொடர்ந்துட்டே இருக்கும்.
இப்படி பண்டிகைகள் தொடரும் போது போக்குவரத்து நெரிசல் அங்க அதிகமாகும். போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் போது அங்க குறுகிய வளைவுகள்ல போகும்போது விபத்து ஏற்படக்கூடிய அபாயமும் அதிகமா இருக்கு. இப்படி போக்குவரத்து நெரிசலும் அதிகமா இருக்கு, விபத்துகளும் ஏற்படுது அப்படின்னா அந்த வழியா போகக்கூடிய மகாபலிபுரமா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் சரி, வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் சரி, இந்த அச்சம் காரணமாவே அங்க போகிறத தவிர்ப்பாங்க. அப்படி சுற்றுலா பயணிகளோட வருகை குறையும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகளாக இருக்கட்டும், ஹோட்டல் உரிமையாளர்களாக இருக்கட்டும், சுற்றுலாதாரர்களோட அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்போ நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுனால எவ்வளவு பின்விளைவுகள் இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அப்படிங்கிறது. நமக்கு இப்போ கரண்ட் பில் எடுக்க வராங்கல்ல, எடுக்க வரும்போது மேனுவலா நம்ம அதை செய்யும் போது பல கணக்கீடுகள் பிழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஒண்ணு மக்களுக்கு நஷ்டம் ஏற்படணும், இல்லை அப்படின்னா மின்சாரத்துறைக்கு நஷ்டம் ஏற்படணும். ஆக மொத்தத்துல யாரோ ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்படுது. அப்ப இதை நம்ம சரி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதை டிஜிட்டல் முறையில நம்ம மின்சாரத்தை கணக்கீடு செய்யணும் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையுமே தாவேக அரசு தற்காலிகமாக முடக்கி வச்சிருக்காங்க. அப்போ இதை முடக்கும் போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்கேயாச்சும் ஒரு பிழை ஏற்படும். ஒன்று மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், இல்லை அப்படின்னா மின்சாரத்துறைக்கு பாதிப்பு ஏற்படும். மின்சாரத்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் போது அங்கே நஷ்டம் ஏற்படும், அவங்க நிதிச்சுமை ஏற்படும். இப்போ நிதிச்சுமை அங்கே ஏற்படுது அப்படின்னா ஏற்கனவே பல இடங்கள்ல மின்வெட்டு பிரச்சனை தலை தூக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சரோட சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியிலேயே இரவு முழுக்க 8 மணி நேரம் வரைக்குமே மின்வெட்டு பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பக்கத்துல மின்சார கணக்கீட்டுலையுமே பிழை ஏற்பட்டு நிதிச்சுமை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இன்னொரு பக்கத்துல மின்சார கட்டணம் உயரக்கூடிய அந்த அபாயமுமே ஏற்படும். இப்ப நிதிச்சுமை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மின்சார கட்டணத்தை தான் உயர்த்துவாங்க, வேற வழி கிடையாது. அது மூலயமா தான் டேலி பண்ணணும், முல்லை முள்ளால எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டா எங்க முதலமைச்சர் 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஆபீஸ் வராரு, இதெல்லாம் எங்க கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு பெரிய பேராபத்து இதுக்கு பின்னாடி இருக்கு. அடுத்து பூந்தமல்லி டு வடபழனி மெட்ரோ திட்டம். மெட்ரோ திட்டம் எப்போ வரும் அப்படிங்கிறது ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பூந்தமல்லி அப்படிங்கிறது ஐடி நிறுவனங்கள் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அங்க வேலை செய்யறவங்க வடபழனியில தங்கி இருக்கிறாங்க. இதனால அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது பூந்தமல்லி டு வடபழனி போக்குவரத்து நெரிசல் நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும். பீக் டைம்ல போயிருந்தீங்க அப்படின்னா அங்க நிக்கவே முடியாது. அந்த போக்குவரத்தை தாண்டி வர்றதுக்கு நமக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த நெரிசலை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மெட்ரோ திட்டம் தான் ஒரு அருமையான திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்டது தான் பூந்தமல்லி டு வடபழனி மெட்ரோ. இந்த திட்டத்தையுமே இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை நிறுத்தி வைக்கிறதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும், விபத்துகள் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இந்த போக்குவரத்து நெரிசல்ல வாகனங்களோட அந்த காற்று, அந்த மாசு எல்லாமே வெளிவந்து காற்று மாசுபடுத்தும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் போது அந்த காற்றை சுவாசம் செய்யக்கூடிய குழந்தைகளும் சரி, வயதானவர்களும் சரியும், ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குமே பாதிப்பு ஏற்படும். அப்போ ஒரு திட்டத்தை நிறுத்துறதுனால இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த திட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு கண்டிப்பா அடுத்து மறுபடியும் தொடங்கணும் இல்லையா, ஆனா பாதியில விட்டுட்டு போக முடியாது, அங்கங்க போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. அதனாலேயே போக்குவரத்து அதிகமா நெரிசல் ஏற்பட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் தொடங்கும் போது உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோமே, இப்பவே பல கல்குவாரிகளை மூடுறதுனால கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்களோட விலை எல்லாமே அதிகரிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது 2 வருஷம் கழிச்சு அந்த விலை விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கும், அந்த கட்டுமானத்துக்கான செலவு உயரும். அப்படி உயரும் போது மக்களோட வரி பணம் அனாவசியமே இல்லாம வீணா செலவழிக்கப்படும். மக்களோட வரி பணம் தான் வேஸ்ட் ஆகும், மக்களும் கஷ்டப்படுவாங்க, மக்களோட வரி பணமும் நாசமா போகும் இந்த ஒரு திட்டத்தை முடக்கிறதுனால. அடுத்து பரந்தூர் விமான நிலையம். நாங்க பரந்தூர் விமான நிலையத்தை மூடுறோம்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லியே பல மக்களை, விவசாயிகளை ஏமாத்தி இன்னைக்கு அதே விவசாயிகள் தான் நடு ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்கிறாங்க. வெறும் 30 நாள் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களே, இந்த 5000 ரூபாய் காசு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சில தூக்கி எரியாத குறையாதான் இன்னைக்கு ரோட்ல இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னா நல்ல மடை மாற்றக்கூடிய வேலையை தாவேக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த பரந்தூர் விமான நிலையத்தையுமே இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை நிறுத்தி வைக்கிறதுனால எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில 2வது சர்வதேச விமான நிலையமா உருவாக்கிட்டு வந்ததுதான் இந்த பரந்தூர் விமான நிலையம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கும் கரெக்டா, அது இருக்கும்போது இதையே உருவாக்குறாங்க. மீனம்பாக்கம் விமான நிலையத்தோட அந்த கொள்ளளவு அப்படிங்கிறது முழுமையை எட்டிடுச்சு. இதுக்கு மேல அங்க கெப்பாசிட்டி இல்லை. இப்போ புது விமான நிலையம் அங்க தேவைப்படுறதுனாலதான் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் அறிமுகமாகுது. ஸோ இப்போ தேவைப்படக்கூடிய நேரத்துல
இந்த விமான நிலைய திட்டத்தை நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு இடத்த நீங்க காட்டியிருந்திருக்கணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எதுவுமே காட்டாம இந்த விமான நிலையத்தை நீங்க ஒட்டுமொத்தமா நிறுத்தும் போது, இங்கேயுமே கொள்ளளவு இல்லாத போது இங்க வர வேண்டிய முதலீடுகள் எல்லாமே அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்கனவே கடந்த 30 நாள்ல 30,000 கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஆந்திராவை நோக்கி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் பல முதலீடுகள் எல்லாமே பக்கத்து மாநிலத்துக்கு போகட்டும், ஆந்திராவுக்கு போகட்டும், கர்நாடகாவுக்கு போகட்டும்னு விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அவ்வளவு பொருளாதார ரீதியா இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா கஜனா காலி அப்படின்னு சொன்னது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த கஜனாவை நிரப்புறதுக்கான வேலையை பார்க்காம பக்கத்து மாநிலத்தோட கஜானாவை நிரப்புறதுக்காக இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே முடக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்னு மக்கள் இப்போ கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த நிறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு மாற்று, ஏன்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மாற்று அப்படின்னா தாவிக அப்படிங்கிற கட்சியை உருவாக்கியிருக்கீங்க. இன்னும் உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா மதுக்கடைகள் எல்லாமே மூடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மாற்ற ஆப்போசிட்லேயே பிரைவேட் பார்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகியிருக்கு. இப்படியே ஒரு விஷயம் நம்ம மூடுறோம் அப்படின்னா நிறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மாற்றா ஒரு விஷயத்த கொடுத்துட்டு தான் நம்ம அதை மூடணும். அப்படி இல்லாம நீங்க ஒட்டுமொத்தமா மூடும்போது இப்ப நான் சொன்ன மாதிரி மக்கள் பல பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்தா முடியும். அதாவது நம்ம தமிழகத்தோட ஜிடிபி வளர்ச்சியை தான் இது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பாதிக்கும். இந்த ஜிடிபி வளர்ச்சி பாதிப்படையும் போது வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் எல்லாமே அவங்களாம் எப்படி வருவாங்க? நம்ம ரீல்ஸ் போடுறதுனாலயோ, நம்ம ரீல்ஸ் மூலயமா எங்க தமிழகம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுனாலயோ வரமாட்டாங்க. நம்ம எது மூலயமா நிரூபிக்கிறோம்னா ஜிடிபி வளர்ச்சி மூலயமா தான் நிரூபிக்கிறோம். இந்த ஜிடிபி வளர்ச்சி குறையும் போது அந்நிய முதலீடுகளுமே நமக்கு குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமா ஒரு சில திட்டங்களை முடக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பை தமிழகத்துக்கு ஏற்படுத்தியிருக்க தாவிக அரசு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா, இல்லைன்னா மக்கள் எப்படி வேணா நாசமா போகட்டும்னு விட்டுருவாங்களா, இன்னும் என்னென்ன திட்டங்களா மூட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.